தூர்வாராத கண்மாய், சேதமடைந்த தடுப்பணையால் தண்ணீர் சூழ்ந்து பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக ஆதிதிராவிடர் காலனி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இடிந்து விழும் நிலையில் உள்ள சமுதாய கூடத்தால் சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியவில்லை என்பதும் அவர்களுடைய குறையாக உள்ளது. பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்ற அவர்களுடைய மனக்குமுறலை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கட்சி கூட்டம், மாநாடு, வீண் ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் விளம்பர திமுக அரசின் ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த வரிசையில் மற்றொரு எடுத்துக்காட்டுதான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் ஆதிதிராவிடர் காலனி. அங்கு வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிடர் நலத்துறையால் சமுதாய கூடத்துடன் ஓட்டு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. மராமத்து பணியானது மேற்கொள்ளாததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து கிடக்கின்றன. இங்கு வசிப்பவர்கள் விவசாய கூலிகளாக இருப்பதால் வீடுகளை பராமரித்துக் கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் உள்ளனர். ஒரு சில வீடுகளை தவிர 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. அந்த வீட்டில்தான் பரிதாப நிலையில் அவர்கள் வசித்து வருகின்றனர். சமுதாய கூடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மழையும் ஆதிதிராவிடர் காலனி மக்களை பாடாய்படுத்தி வருகிறது. கனமழையால் தண்ணீர் தேங்குவதோடு அங்குள்ள கண்மாய் தண்ணீரும் காலனிக்குள் புகுந்துள்ளது. மேலும் அங்குள்ள தடுப்பணையும் சேதமடைந்திருப்பதால் அந்த தண்ணீரும் காலனிக்குள் தேங்குவதால் இன்னலுக்கு மேல் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அப்பகுதி மக்கள். காலனிக்குள் தண்ணீர் தேங்காமல் இருக்க கண்மாயை தூர்வார வேண்டும், தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் என்பதே ஆதிதிராவிடர் காலனியின் வசிப்போரின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் சமுதாய கூடம் இப்பவோ எப்பவோ என இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடியவில்லை என்றும், எனவே அதையும் உடனடியாக சீரமைத்து புதுப்பித்து தர வேண்டும் என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பல முறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் பெயரளவுக்கு வந்து பார்ப்பதோடு சரி, அதன் பின்னர் எட்டிக்கூட பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மழை பெய்யும் காலத்தில் பார்த்தீங்கன்னா தடுப்பணை கொஞ்சம் இருந்துச்சு. தடுப்பணை ஒன்று கட்டி தந்தாங்க. தடுப்பணை இப்போ இடிஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுனால தண்ணி ஃபுல்லாக ஏரியா காலனிக்குள்ளே, ஆதிதிராவிடர் காலனிக்குள்ளே தான் வர்றதுனால இந்த ஆதிதிராவிடருக்கு 50 வீடு கட்டி கொடுத்த வீடுகள்லாம் பாதி வீடு இடிஞ்சு போச்சு. அந்த வீடு சீரமைப்பு தர்றதுக்கு பல முறை மனு அளிச்சிருக்கோம். யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்ன வரைக்கும் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது, சமுதாய கூடம். எங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சமுதாய கூடத்தில் தான் நாங்கள் கல்யாண நிகழ்ச்சி, காது குத்து, இந்த மாதிரி எல்லாமே இதில் தான் நாங்கள் வச்சு நடத்திக்கிருந்தோம். அந்த இது இப்போ டேமேஜ் ஆகி இடிஞ்சு விழுகிற நிலைமை ஆகிப்போச்சு. சேதமடைந்துள்ள தடுப்பணையை சீரமைக்கவும், சமுதாய கூடம் மற்றும் வீடுகளை மராமத்து செய்யவும் தொகுதி எம்பி நவாஸ்கனியிடமும் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான தங்கம் தென்னரசிடமும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆதிதிராவிடர் காலனி மக்கள். இருப்பினும் இந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு தங்கள் பகுதிக்கு விடிவு காலம் பிறக்கப் போவது எப்போது என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.